ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாம் 2026. ஸோ இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு கூட தெரியல. ஏன்னா 11th தமிழ் எக்ஸாம் எப்படி பண்ணிக்கிங்கன்னு கூட தெரியல. ஏன்னா 11th ஆனுவல் நம்ம பப்ளிக் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்க மாட்டீங்க. இப்போ இங்கிலீஷ்க்கு எதுக்கடா போட்டுருந்தா நான் போடல. இப்போ நிறைய பேர் கேட்குறனால தான் இங்கிலீஷ் நான் போடுறேன். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது பண்ணணும்ல, நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாதுல்ல. அதுக்குமே நான் சொல்கிறேன், நல்லா படிக்கிறவங்க நல்லா படிங்க. ஏன்னா 12th ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா 11th அந்த பேசிக் தான் 12th. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை இங்கிலீஷ் எல்லாம். ஓகேவா? சரி கவனிங்க. அந்த 1 மார்க் 20 1 மார்க் வரும் இல்லையா, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அப்படி லைனாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் என்ன பண்ணணும், என்ன இம்பார்ட்டண்ட்டு, என்ன பேராகிராஃப் வரும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். கவனிச்சிட்டிங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 20x1 20. ஃபஸ்ட்டு 3 சினோனிம்ஸு 3 ஆன்டனிம்ஸ் வந்துடுது. இது எங்கேருந்து படிக்கணும்னா புக் பேக் மட்டும் படித்தா 1 2 தான் வரும். க்ளோசரி படிக்கணும். சினோனிம்ஸ் ப்ரோஸோட க்ளோசரி இருக்குல்ல, அது படிக்கணும். சினோனிம்ஸு ஆன்டனிம்ஸ் அப்படி படிக்க முடியாதுல்ல. அதனால் வே டு சக்ஸஸ் கைடு இருந்தால் படிங்க. இல்லை நான் ஒரு மினி மெட்டீரியல் நான் போடுறேன், அது நாளைக்கு காலையில் தான் போட முடியும். ஸோ அதில் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லைனா உங்கள் டீச்சர்ஸ் எதாவது கொடுத்துருப்பாங்க, அந்த மெட்டீரியலில் கூட படிக்கலாம் சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ். ஸோ அடுத்தது இதில் 3 எடுத்தால் தான் அந்த 6 மார்க் வரும். அதில் ஒரு 2-3 தப்பாகிடுச்சினாலே அவங்க பேட் இம்ப்ரெஷன் ஆகிட போகுது. ஸோ அதனால் டெஃபினிஷன் டேர்ம்ஸு இது டெஃபினிஷன் டேர்ம் ஏராளமான டெஃபினிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தே ஆகணும். அடுத்த பிளண்டட் வேர்டு, கிளிப் வேர்டு ஈஸி, அப்ரிவேஷன் ஈஸி. அது அப்ரிவேஷனில் நீங்கள் எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது 80% வரும். 80% பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக் இருக்கிறது வரும். புக் பேக்கில் எந்த பேஜ் எந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், கைடில் தான் படிக்க போகிறீங்க. புக் பேக்கில் பார்த்து படிச்சிங்கன்னா அதே கொஷின்ஸ் தான் வரும். சரியா? அதனால் புக் பேக்கில் இருக்கிறதும் கொஞ்சம் பாரு. இடியம்ஸ் புக் பேக் மட்டும் தான் வரும். ஃப்ரேசல் வேர்ப் புக் பேக் மட்டும் தான் வரும். ஃபாரின் வேர்டு புக் பேக்கும் வரும், ஓனாகவும் கேட்பாங்க. ப்ரிபிக்ஸ் அஃபிக்ஸு ஈஸி. அமெரிக்கன் பிரிட்டிஷோடு புக் பேக்கும் பார்க்கணும், ஓனாகவும் கேட்பாங்க, பார்த்துக்க. கொஸ்டின் டேக்கு புக் பேக்கு, எதெல்லாம் புக் பேக்கோ அது புக் பேக்கில் பார்த்துக்கோ. அதாவது புக் பேக்கோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்து வச்சுக்கோ. பொலைட் ஆல்டர்னேட்டிவ் அதுவும் பார்த்துக்கோ, புக் பேக் தான் கேட்பாங்க. காம்பவுண்ட் வேர்டு அது ஓனாக தான் கேட்பாங்க. ப்ரிப்போஷன் புக் பேக்கு. சிங்குலர் ப்ளூரல் அது ஓனாக எழுதிடலாம். சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டிப்பாக அது ஓனாக தான் கேட்பாங்க. மாடல் செமி மாடல் அது 5 மார்க்லேயும் வரும். சரிங்களா? அந்த 5 மார்க்கில் அந்த ஒரு செஷன் இருக்கும். மேலே எரர் ஸ்பாட்டிங்கு, கீழே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். செமி மாடல், மாடல், ஹோமோஃபோன்ஸ் அதில் வரும். டென்சஸ்ஸு, சிலபிஃபிகேஷன், ஆர்டிக்கல். டென்சஸ் பார்க்கலனாலும் பரவாயில்ல, மீதியெல்லாம் பார்த்துரு. சிலபிஃபிகேஷன்லாம் ஈஸி, ஆர்டிக்கலும் ஈஸி பார்த்துரு. ஸோ இதில் என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாது. சரி ஈஸிங்கிறீங்க அப்படின்னா அது நாளைக்கு ஒரு மெட்டீரியல் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும் 21 மார்க்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போயம் அப்படிங்கும்போது போயம் அப்ரிசியேஷன் இருக்குது, போயம் இஆர்சி இருக்குது. ஸோ போயம் அப்ரிசியேஷன் அப்படிங்கும்போது நமக்கு 1 to 4. ஓகேவா? 1 to 4 இங்கே சின்னதாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். யூனிட் 1 to 4 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. இல்லையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா புக்குன்னு கேட்பாங்க, புக் பேக்கும் கேட்பாங்க. நீங்கள் புக் பேக் அட்லீஸ்ட் ஒரு 4 லெசனாவது படிங்க, ஏதாவது எழுத முடியும். 6 கொடுத்து 4 எழுதிடலாம். 6 லெசன் படிக்கிறது நல்லது, பட் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு 4 லெசன் ஓகே. ஒன்று ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன் ரைமிங் வேர்டு கேட்பாங்க, அது கூட எழுதுவீங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு மேட்ரு என்னன்னு தெரிஞ்சதை எழுத முடியும். ஸோ அதனால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, மெட்டாஃபரு, சிமிலி, இல்லை பர்சனிஃபிகேஷனு, ரெட்ரோட்டிக்கல் கொஷின் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது என்ன மீனிங் தெரிஞ்சதை எழுத முடியும், சும்மா நம்ம எழுதிட முடியாது. ஸோ அது ஒன்று கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அதில் ஒரு ஏபின்னு போட்டு கேட்பாங்க. கிராமரில் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் டைலாக் ஒரு இன்டைரக்ட் டைரக்ட், இல்லைனா இஃப் கிளாஸு இஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஹேடு வேரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ். ஸோ இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று. அப்போது இப்போ இஃப் கிளாஸு, ஸோ இஃப் கிளாஸ் தான் ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே. அந்த இஃப் கிளாஸ் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும். நாளைக்கு காலையில் நான் 12th கிராமர் போடுவோம், அப்போ 11th சேர்த்தி போடுறேன். 11th 12th அப்படின்னே சேர்த்தி போடுறோம். அப்போ பாருங்கள், இந்த விஷயம்லாம் பாருங்கள். ஆனால் ஒன்று தான் ஆக்டிவ் வைஸ் பேசிவ்ஸ். உங்கள் புக் பேக்கில் எந்த பேஜ் நம்பர் எனக்கு தெரியல. அந்த புக் பேக்கில் இருக்கிற ஒரு 10 to 15 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரப்போகுது. இத்தனை வருஷம் அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஒரு வேளை ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாரு. ரிப்போர்ட் டைலாக் இன்டைரக்ட் டைரக்ட்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது வேணால் கேட்பாங்க புக் பேக்கு. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன வேணாலும் வரலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸில் புக் பேக்கில் ஒன்று கேட்கலாம். ஸோ ரிஸ்க் எடுத்து படிக்கிறேன்னா படி. அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 12th 8 தான் இருக்குது, பட் 11th தெரியல, பார்த்துக்கங்க புக் பேக்கில் இருக்கும். ஸோ இந்த விஷயம் மட்டும் அதாவது உனக்கு கிராமரே தெரியல, ஏதாவது பார்த்துட்டு போகணுன்னா அது பார்த்துக்கோன்னேன். இப்போ இஃப் கிளாஸ் அதெல்லாம் ஈஸியாகவே நம்ம 2 மார்க் அடிச்சிடலாம். ஸோ கிராமர் பார்ட் 4 கொடுத்து 3ங்கனால செலக்ட் பண்ணிக்கோ கரெக்டாக. 3 × 2 6. இது பிரச்சனை இல்லை, கடைசியில் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இஆர்சியை பொறுத்த வரைக்கும் 3 × 2 6.
ஸோ 3x2 6ல் போயம் பேரும் ஆத்தர் பேரும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ 6 போயமுக்கு ஆத்தர் பேரும் போயம் பேரும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் எந்த போயமுக்கு எந்த ஆத்தர் பேர் எந்த போயம் நேம்னு தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், அப்ரிசியேஷன் படிக்கும்போதே மேலே வந்து அந்த லைன்ஸ் வந்து சும்மா கண்ணில் பார்த்து இதுதான் வாயில் படித்து பார்க்கணும். அப்போ தான் அங்கே போனால் கிளிக் ஆகும். இன்னொன்று நமக்கு மினி மெட்டீரியல் இருக்குதுன்னு சொன்னல, மினி மெட்டீரியல் இருக்குது. அதில் வந்து ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க, போயமோட ஹிண்ட்டு. இப்போ இந்த போயம்னா இந்த போயம் அப்படின்னு சொல்லி அந்த ஹிண்ட்டு, அந்த ரைமிங் அந்த பின்னாடி வர வேர்டெல்லாம் வச்சு ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்டு வச்சு கூட நீங்கள் இந்த போயம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா, ஏன்னா 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவான். இதில் பார்த்துக்கங்க, ஏதாவது ஒரு 3 போயம் தான் கேட்பான். ஸோ அதனால் எது வருன்னே சொல்ல முடியாது. அதனால் எல்லா போயமுக்கும் ஆத்தர் பேரும் போயம் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு 2 மார்க் கிடச்சிடும். ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ரெஃபரன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன். ரெஃபரன்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன் அப்போ எழுதினாலும் 3 மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ப்ளனேஷனும் அதே மாதிரி தான். நீங்கள் ஓனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக எழுதக்கூடாது. பொதுவாக காமனாக வந்து ஒரு லெசனுக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அது போதும். அதுதான் நாளைக்கு கொடுக்குறேன், ஓகேவா? அந்த மினி மெட்டீரியல் கொடுக்குறேன். ஓகே, ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் வந்து எனி 2 எழுதணும், 3 கொடுத்து. சரி, எவ்வளோ படிக்கிறதுன்னு கேட்டால் ஒரு 4 லெசன் ஃபுல்லாக படிக்கணும். இப்போ ஒரு வேளை படிக்க முடியல அப்படின்னா டீட்டெயில் இருக்கிறத வச்சு எழுதலாம். ஆனால் ஓரளவுக்கு எழுத முடியும். எவனுக்கு கதை தெரியுதோ அவனை வச்சு எழுதிடலாம், அதை வச்சு எழுதிடலாம். பட் டீட்டெயிலை வச்சு எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு கொஷின்ஸ் வேரியாது அப்படின்னா மாறும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டீட்டெயில் வச்சு எழுதுனா எழுது. 11th வந்துட்டேன், சரி எதுக்கு போய் படிச்சுட்டுன்னு சில பேர் படிக்க மாட்டேன். ஆனால் டீட்டெயில் வச்சு எழுதுனாலும் நமக்கு அந்த 1 மார்க் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் 3 கொடுத்து 2 எனி 4 லெசன்ஸாவது ஒழுக்கமாக படிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்தது ஏதோ ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதுனாலே மார்க் கொடுத்துருவாங்க. 3x3 9. இந்த செஷன் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். டயலாக்டிங் விட்டுரு, அது எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு மார்க் கிடைக்காது. கிராமர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் எழுதணும். அது டிஸ்கிரைபிங் ப்ராசஸ், வெஜிடபிள் சாலட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா லெமனாட் பண்ணுறது, டீ காஃபி பண்ணுறது, ஆப்பிள் ஜூஸ் பண்ணுறது, மேங்கோ ஜூஸ் பண்ணுறது, எது வேணாலும் கேட்பாங்க. இது என்ன கரெக்டான ஒரு இங்கிலீஷ்லேயும் புரிகிற மாதிரி இருக்கணும், ஆனால் சிம்பிளாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் நம்ம 6 பாயிண்ட் எழுதுனா ஒரு 3 மார்க் கிடைக்கும். அதுலேயும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குன்னா கண்டிப்பாக மார்க் பண்ணுவாங்க. இதுக்கும் நம்ம நோட்ஸ் நாளைக்கு கொடுத்துருவோம். நோட்டீஸ் ரைட்டிங் உங்களுக்கு வருது. ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும், 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம். ஸோ என்ன வருது எது வருது அது பார்த்துருவோம். இமெயில் ரேட்டிங் பார்க்கணும். இமெயில் ரேட்டிங்கும் நமக்கு கேட்குறாங்க. அப்போ இமெயில் ரேட்டிங் அந்த 2 சிசி அதெல்லாம் போட்டு பிசிசி எல்லாம் போட்டு எழுதுவோம். அதெல்லாமே நம்ம அந்த ஃபார்மேட் நாளைக்கு பார்த்துக்கலாம். எதெல்லாம் பார்க்கணுன்னு மட்டும் இப்போ சொல்லிடுறேன். பை சார்ட்டு, பார் சார்ட்டு, அந்த இது இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த சார்ட் மாதிரி கொடுத்துருவான். அதை வச்சு ஒரு 3 கொஸ்டின் கேட்பான், அதை எழுதிடலாம். அது எல்லாருமே எழுதிடுவீங்க. அவங்களே வரைஞ்சி கொடுத்துருவாங்க, கீழே ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க, எழுதிடலாம். ப்ராபப்பு கேட்டால் மாட்டிக்குவீங்க. ப்ராபப் வந்து நீங்கள் நிறையா இருக்குது பார்க்கணும். ஸ்லோகன் நமக்கு அவ்வளோக்கு வர வாய்ப்பு இல்லை. எக்ஸ்பேண்ட் ஹெட்லைன்ஸ் வரும். ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துருவாங்க, அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ரீஅரேஞ்ச் சென்டென்ஸும் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீ டிஸ்கிரைப் ப்ராசஸ் செலக்ட் பண்ணிக்கோ, நோட்டீஸ் ரேட்டிங், இமெயில் ரேட்டிங் பார்த்துரு, பை சார்ட், பார் சார்ட் வந்து போதும். நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே பாருங்கள், அவ்வளோதான். ஏதாவது 3 தான் எழுத சொல்லுவோம், 4 கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த செஷனில் 3x3 9 அடிக்கணும்னா கரெக்டாக இருக்கணும். டிஸ்கிரைபிங் ப்ராசஸ், நோட்டீஸ் ரேட்டிங், இமெயில் ரேட்டிங், ஃபார்மேட்டுக்கே 2 மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு நோட்டீஸ் ரேட்டிங், நல்ல ஒரு இமெயில் ரேட்டிங் அப்படிங்கும். பாடி ஆஃப் தி லெட்டர்லாம், பாடி ஆஃப் தி அந்த நோட்டீஸ் ரேட்டிங்கு, இமெயில் ரேட்டிங்கும் நல்லா இருந்துச்சுன்னா 5 மார்க், 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது 5 மார்க். 5 மார்க்கில் வந்து ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதிடலாம். 6 இருக்கா, அப்போ 6 ப்ரோஸ் படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 3 ப்ரோஸு, ஃபஸ்ட்டு 3 போயமு. புரிஞ்சுதா? டீட்டெயிலு. அப்போ எல்லா டீட்டெயிலும் படிக்கதான்னு கேட்காத, காமனாக இருக்க டீட்டெயில் இருக்கும் உங்கள் கைடில், அதை மட்டும் படித்தா போதும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு டீட்டெயில் படிக்க வேணாம். அதில் இருக்கிறது குழப்பி படிக்கணும். காமனாக இருக்க டீட்டெயில் படித்தா போதும், 5 மார்க் எடுத்துடலாம். அடுத்து சம்மரி ரைட்டிங். சம்மரி ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் டிராஃப்ட்டு ஃபஸ்ட்டு, ஃபேர் டிராஃப்ட்டு செகண்டு. ரஃப் டிராஃப்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவோம். அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 100 பாயிண்ட் இருக்குது, 100 வேர்டு இருக்குன்னு வைங்க, அந்த 50 வேர்டை மாற்றி எழுதிடு. லெஃப்ட் டு ரைட் இப்படி அடிச்சு காட்டு. அதுக்கப்புறம் அந்த ரஃப் டிராஃப்ட்டுக்கே ஒரு டைட்டில் கொடு. அதுக்கப்புறம் ஃபேர் டிராஃப்ட்டு, அதுக்கு ஒரு டைட்டில் கொடு. அதாவது அதே டைட்டில், நீயே அந்த பேராகிராஃப் படித்து பார்த்தா தெரியும் என்ன டைட்டில்னு. அந்த ஃபேர் டிராஃப்ட்டை வந்து 50 வேர்டை 25 வேர்டாக மாற்றிடு. லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சால் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஒரிஜினல் பேராகிராஃப், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் டிராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் டிராஃப்ட் எழுது. அவ்வளோதான். அடுத்த லெட்டர் ரைட்டிங். சம்மர் ரைட்டிங் எழுதிடலாம், அதெல்லாம் ஈஸி தான். லெட்டர் ரைட்டிங்கில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 151லேருந்து 155 வரைக்கும் ஒன்று இருக்குது. அது நீ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் கேட்குறாங்க. இன்ஃபார்மலும் இருக்குது, ஃபார்மலும் இருக்குது. எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன், பயோடேட்டா, இந்த இதுதான் உங்களுக்கு அதிகமாக கேட்குறாங்க 11th. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஃபார்மல், அதாவது இன்ஃபார்மல் லெட்டரும் கேட்குறாங்க. ஃப்ரெண்டுக்கு எழுதுன மாதிரி, கிராண்ட்மாக்கு எழுதுன மாதிரி, இந்த வெக்கேஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து என் ஊருக்கு வரையான்னு கேட்டு அந்த மாதிரி எழுத மாதிரி, இல்லை வந்து இந்த ஊருக்கு வந்தேன் நான் வந்து என்னோடய அனுபவத்தை எப்படி ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிற மாதிரி, இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. பட்
எனக்கு தெரிஞ்ச டெக்ஸ்ட் புக்கில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இது நீங்கள் அதாவது அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஃபார்மலு இன்ஃபார்மலோட ஃபார்மேட்டே நீ பார்த்தீங்கன்னா 2 மார்க் கிடச்சிரும். அட்லீஸ்ட் அதையாவது பாரு. இதுவே முள்ளங்கிற அதையாவது பாரு. பாடி ஆஃப் த லெட்டர் கூட இது பண்ணிக்கலாம். அடுத்தது ஹோமோஃபோன்ஸ், மாடல், செமி மாடல், குவசி மாடல், ரிலேட்டிவ் ப்ரோனோன், டென்சஸ், லிங்கஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு 5 மார்க் எழுதலாம். ஹோமோஃபோன்ஸ் 2 மார்க் வந்துடும். அடுத்தது மாடல், செமி மாடல், குவசி மாடல், இதுலேருந்து 1 வந்துடும். 2 கூட வரலாம். ரிலேட்டிவ் ப்ரோனோன், டென்சஸ், லிங்கஸ் இது மட்டும் தான் வருமானு கிட்ட என்ன வேணாலும் வரலாம். இந்த 5 மார்க் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஆர் சாய்ஸில் எரர் ஸ்பாட்டிங் வந்து ஒழுக்கமாக தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். இதுவுமே நாளைக்கு ஒரு 12th ஒரு வீடியோ போடுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்போ எரர் ஸ்பாட்டிங் வந்து உங்களுக்கு 5 மார்க் கிடைக்க முடியுமா நீங்கள் பார்த்துக்குங்க 11th 12th. ஓகே. ஸோ அப்போது முடிஞ்சளவு இந்த எரர் ஸ்பாட்டிங்கும் இதுவும் ஏதோ ஒன்று எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஒன்றுமே தெரியலனா ஹோமோஃபோன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். 2 மார்க்காக கிடைக்கும். காம்ப்ரிஹென்ஷன் அவனே கொடுத்துருவான். பேசேஜ் 5 கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். காம்ப்ரிஹென்ஷன் செலெக்ஷன் பார்த்து கீழே இருக்கிறத செலக்ட் பண்ண காம்ப்ரிஹென்ஷன் கரெக்டாக செலக்ட் பண்ணி எழுதுங்க. இந்த 5 மார்க் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். 5 மார்க் போட மாட்டாங்க பேராகிராஃப்க்கு. இப்போ என்ன பண்ணணும், டைட்டிலு, ஆத்தரு, தீமு இது எழுதி பாக்ஸ் போட்டுட்டு ஒரு பேராகிராஃபாக தான் எழுதணும். தவிர சினாப்சிஸ் போட்டாலும் எழுதக்கூடாது. சினாப்சிஸ் போட்டு எழுதினாலும் மார்க் கொடுப்பாங்க. பட் பேராகிராஃப் எழுதினா தான் பேராகிராஃபாக தான் எழுதணும். பேராகிராஃப் தான் நம்ம கொடுத்துருப்பான். பேராகிராஃபாக எழுதும்போது தான் அவங்க 5 மார்க் கொடுக்குறதுக்கு மனசு வரும். ஸோ பேராகிராஃபாக ஒரு 20 வரி எழுதிட்டு லாஸ்ட்டில் ஒரு மாரல் எழுதினாலே போதுமானது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு மார்க் எடுத்துடலாம். ஸோ ஒன்றுமே படிக்கலன்னா அந்த டீட்டெயிலாவது படி. அதுக்கப்புறம் 1 மார்க் கொஞ்சம் பாரு. அதுக்கப்புறம் இஆர்சியில் இது மட்டும் பார்த்துட்டு போ. அப்புறம் அவ்வளோதான். கிராமரில் என்ன பார்க்க முடிஞ்சால் பாரு. நான் ஒன்றுமே படிக்காதவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த 5 மார்க்ஸ் சம்மரி ரைட்டிங் அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த காம்ப்ரிஹென்ஷன் அதனால் இங்கிலீஷ் எல்லாம் பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் பாஸ் ஆகிறது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. நல்ல மார்க் எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சமாவது படிக்கணும். 2 நாள் லீவ் இருக்குது, பார்த்து படிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸோ நாளைக்கு காலையில் அந்த மினி மெட்டீரியலோட வீடியோ போடுறேன். நீங்கள் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.